தெலுங்கர்களுக்கு எல்லாருமே சரிதான். அவரும் வந்து ஒவ்வொரு மேடையிலும் வந்து சொல்லுவார் ராமதாஸ் ஐயா அவர்களை என்னுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கு. இப்போ நம்ம சீமான் அண்ணன் சொல்கிறதும் அதுவும் சரிதான். இப்போ நம்மலாம் தமிழர் தான், நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம். நமக்கானது முக்கியத்துவமே இங்கே எதுவுமே இல்லை. இப்போ நம்மளை தாண்டி வட மாநிலத்துலேருந்து வரவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. இப்போ நமக்கே இங்கே இல்லையே. அவர் சொல்கிறது சரிதான். என்கிட்ட ஒற்றுமை இல்லை. நாங்கள் சீமான் கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா திமுக ஒரு வண்டியை நிறுத்துது, பாமக எங்கள் ஐயா ஒரு வண்டியை நிறுத்துறாரு. ஆனால் ஐயா நிறுத்துற வண்டியை கூட அவன் ஜெயிச்சுட்டு போயிடுறான். ஜெயிக்கிறானா அவன் தான் பெருமையான ஓட்டு சேர்த்துட்டான். அவன் தான் பணத்தை கொடுக்குறாங்க. அவன் பணத்தை நாங்கள் 500 கொடுத்தா 5000 கொடுக்குறான். நாங்கள் 5000 கொடுத்தா 10,000 கொடுக்குறான். எங்களுடைய தலைவர் ஈர்த்துக்கிறான். ஒன்று ஈர்த்துட்டு அவன் போட்டு அடிமைக்கிறான். உடனே கேஸை போடுறான். அவன் மேலே கேஸை போட்டு அடிக்கிறான். எங்கள் யாரும் முன்னே வந்தாலும் அவனை உடனே கேஸை போட்டு அடிக்கிறான். அதை வச்சே இந்த உலகில் ஓட்டான். இனிமேல் செல்லாது, பருப்பு வேவாது. இனிமேல் வந்து எங்கள் கையில் எங்கள் நாடு வரும், எங்கள் மக்களை நாங்களே ஆளுவோம், எங்களுக்கான பெருந்தத்தை நாங்களே பெறுவோம். சீமான் அவர்கள் சொல்கிறது வடக்கு பகுதியெல்லாம் போனீங்கன்னா வரையரும் வன்னியரும் சேர்ந்துட்டா திமுக அதிமுக இருக்காது. ஆமாம், அது ஏன் அது சேராமல் இருக்கு? அவன் சேர விடவே மாட்டான். ஏன் விடவே மாட்டான்னா திமுகவோட பறையணும், அதிமுக பறையணும், பாமக பறையணும், அவன் ஒன்றா கூட்டாயிரம் ஓட்டு போட மாட்டான். சேரும்போது கட்சியெல்லாம் சொல்லுவாங்களும் வேட்பாளர் நிறுத்தும் போது கரெக்டாக அந்த பறை தொகையில் பறைத்தான் நிறுத்துவான், கவுண்டர் தொகை கரெக்டாக நிறுத்துவான், ரிட்டையர் நிறுத்தும் போது அவன் ஒன்றும் ஆயிரும். அப்போ வந்து கட்சி கிடையாது. பேசாதான் பேசுவான், பேசுறதான் பேசுவான். இது வந்து இப்பயே பேசுகிறான், அந்த பெரிய காலத்துலேருந்து பேசுகிறான். வந்திருக்கீங்கன்னா என்ன நிகழ்வுக்காக வந்திருக்கேன்? ஐயா நாங்கள் திருவண்ணாமலையிலேருந்து கீழ்பண்ணாத்துலேருந்து வந்திருக்கோம். என்ன நிகழ்வுக்காக? இந்த இடஒதுக்கீடு போராடுறதுக்கோசரம் வந்தோம். இடஒதுக்கீடு போராது வந்து ஒரு 38 வருஷமாக போராடி பாட்டாளி மக்கள் கட்சி 20 பேருக்கு மேலே 21 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஆனால் இன்னும் அந்த விஷயத்தை அடையலை அப்படின்றத உங்களுக்கு எப்படி இருக்கு? அரசியல் தீய எண்ணங்கள் தான். என்ன பண்ணால் இது ஒரு மாற்றம் வரும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஆட்சி மாற்றம் மாறினா கண்டிப்பாக சரியாயிடும். அதுதான் ஆட்சி மாற்றமா டிஎம்கேல ஏடிஎம்கே மட்டும்தான் நம்ம இடத்துல இருக்குது. அது என்ன பண்ணுறது? இருக்கிற ஆட்சி வந்து சரியில்லை. ஆட்சி மாற்றம் வந்தால் இப்போ எங்கள் ஐயா சொன்ன மாதிரி என்ன சொல்கிறாரு, இப்போ ஸ்டாலின் ஆட்சி இருக்குன்னா அதை வந்து அவரால் எடுத்து நடத்த முடியல அப்படின்ட்டு அவர் வந்து எடுக்க மாட்டேங்கிறாரு, நடத்த மாட்டேங்கிறாரு. இப்போ எங்கள் ஐயா சொல்கிற மாதிரி ஆட்சி மாற்றம் வந்தால் அதை எடுத்து நடத்துவாங்க. எடுத்து நடத்துவாங்க. ஆனால் இப்போ டிஎம்கே பண்ணலங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதுதான் எங்கள் ஐயா சொன்னதே தான். எங்கள் ஐயா என்ன சொல்கிறாரு, இதை நடத்துனா நம்மளது எவ்வளோ இருக்குது, அவங்களது எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். தெலுங்கர்களுக்கு எல்லாருமே சரின்னு நினைக்கிறீங்களா? சரிதான். அவரும் வந்து ஒவ்வொரு மேடையிலும் வந்து சொல்லுவார் ராமதாஸ் ஐயா அவர்களை என்னுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு இப்போ வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்கு. இப்போ நம்ம சீமான் அண்ணன் சொல்கிறதும் அதுவும் சரிதான். இப்போ நம்மலாம் தமிழர் தான், நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம். நமக்கானது முக்கியத்துவமே இங்கே எதுவுமே இல்லை. இப்போ நம்மளை தாண்டி வட மாநிலத்துலேருந்து வரவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. இப்போ நமக்கே இங்கே இல்லையே. அவர் சொல்கிறது சரிதான். அவர் ஒரு கேள்வி முன்வைக்கிறார். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கீங்க, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வன்னியரை நிறுத்துறாங்க, ஆனால் திமுக ஒரு வன்னியர் நிறுத்துறாங்க. வன்னியர் ஜெயிச்சிடறாங்க, இவங்க ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது என்ன காரணமாக இருக்கணும்? சொல்லுங்கம்மா. பணம் தான். மக்கள் வந்து எப்படின்னா, மக்கள் வந்து அந்த டைமில் 1000 ரூபாய் டோக்கனை பார்த்து ஓட்டு போடுறாங்க. அந்த விஷயம் எப்படி இருக்கு? ஏன்னா யாருக்காக போராடுறோமோ அவங்களே நம்மளை வந்து இருக்கிற மாதிரி ஒரு அந்த விஷயம் எப்படி? அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. ராமதாஸ் ஐயா ஒவ்வொரு பொதுக்குழுன்னு சொல்கிறாங்க. 30 வருஷம் உண்மை தானுங்க சொல்கிறாரு. இல்லை, 30 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் நம்மளால் வந்து அந்த முதல்வர் பதவி இது பண்ண முடியல. அந்நியர்கள்லாம் நாட்டை ஆளுறாங்க, நம்ம அந்நியர்கள் ஆள முடியல. அந்த கருத்து எப்படி இருக்கு? எங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லை. இது வந்து திமுக அரசும் அண்ணாது மாதிரி எங்களை பிரித்து ஆள்றாங்க. பிரித்தாலே எங்களை ஒன்றும் சேராமல் அவங்க கரெக்டாக பார்த்துக்கிறாங்க. நாங்கள் ஒன்று சேர்ந்தால் எங்கள் கட்சியை அப்பளும் புள்ளியே பிரிக்கிறாங்க. அண்ணா திமுக போனால் அதை 4ஆக பிரிக்கிறாங்க. டிவிடி அது பிரிக்கும் போது எங்களால் ஒன்று சேர முடியல. எங்களை கணக்கு பார்க்க போனால் இந்த தமிழ்நாட்டில் நாங்கள் வன்னியர்கள் தான் பெரும்பான்மை, நாங்கள் தான் ஆளணும். இந்தியாவில் இருக்கிற 29 மாநிலத்தில் எல்லாம் பெரும்பான்மை ஜாதி தான் ஆளுறாங்க, சிறுபான்மை ஜாதி தான் ஆளப்படுறாங்க அவங்க எல்லாம். ஆனால் தமிழ்நாட்டில் மேலே சாபக்கேடு 75 வருஷமாக அவர் வந்து ஒரு முடித்திருத்தம்
என்ன பண்டிதர் சொல்லுவாங்க. அதான் உண்மை. ஏன் மறைக்கிறா? பண்டிதர் அவர் பண்டிதர். அவங்க வந்து செலவு தொழிலாளி. அவங்க வந்து திருட்டி ரயில்வே வந்து ஒரு கருணாநிதி அவர் வந்து 50 வருஷமாக ஆடுறாரு. ஜெயலலிதா வந்து ஒரு பாப்பாத்தி அவங்க வந்து ஊருக்கு 2 பேர் இருப்பாங்க. அவங்க 20 வருஷம் ஆடுறாங்க. 75 நாங்கள் அடிமையாக இருக்கோம். என்ன காரணம்? என்கிட்ட ஒற்றுமை இல்லை. நாங்கள் சீமான் கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, திமுக ஒரு வண்டியை நிறுத்துது, பாமக எங்கள் ஐயா ஒரு வண்டியை நிறுத்துறாரு. ஆனால் ஐயா நிறுத்துற வண்டியோட அவன் ஜெயிச்சுட்டு போயிடுறான். ஜெயிக்கிறானா அவன் தான் பெருமையான ஓட்டு சேர்த்துட்டான். அவன் தான் பணத்தை கொடுக்குறாங்க. அவன் பணத்தை நாங்கள் 500 கொடுத்தா அவன் 5000 கொடுக்குறான். நாங்கள் 5000 கொடுத்தா அவன் 10000 கொடுக்குறான். எங்களுடைய தலைவர் இருந்தால் ஈத்துக்கிறான். ஒன்று ஈத்துட்டு அவன் போட்டு அடிமைக்கிறான். உடனே கேஸை போடுறான். அவன் மேலே கேஸை போட்டு அவன் அடிக்கிறான். எங்கள் ஆள் யாராவது முன்னே வந்தாலும் அவனை உடனே கேஸை போட்டு அடிக்கிறான். அதை வச்சே இந்த உலகில் ஓட்டான். இனிமேல் செல்லாது, பருப்பு வேவாது. இனிமேல் வந்து எங்கள் கையில் எங்கள் நாடு வரும். எங்கள் மக்களை நாங்களே ஆளுவோம். எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை நாங்களே பெறுவோம். இந்த அளவுக்கு அனைத்து கட்சிகளுக்கும் போராடுற ஒரு கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு. ஆனால் இங்கே சென்னை மாதிரி இல்லை பெருநகரங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களோட மனசில் இது ஒரு சாதி கட்சி, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் அது இவ்வளோ நாள் இருந்தது. எனக்கு வயசு 50. எனக்கு மேலே வயசு உள்ளவங்க 50லேருந்து 70 வரைக்கும் அவங்க செத்தாங்கனாக்கா எங்கள் ஆட்சி வரும். செத்துனே வராங்களா, செத்துட்டாங்க, சாக போகிறாங்க. இனிமேலுக்கு வந்து எங்கள் இளைஞர் வருவாங்க. அவங்க வந்தால் தான் அவங்களுக்கு புரியுது. இப்போ 20 வரைக்கும் வயசானவங்க ஓட்டு போதால் தான் அவங்க ஜெயிச்சுக்கிறாங்க. இந்த வயசானவங்க பூரா போயிட்டாங்கனாக்கா அவன் எவ்வளோ தான் பண்ணாலும் அந்த ரெட்டையால் சூரியன் தான் தேர்தல் கண்டி அவனுக்கு தெரியல. மற்றெல்லாம் இவர் சீமான் சொல்கிற மாதிரி, சின்னையா சொல்கிற மாதிரி, விஜய் சொல்கிற மாதிரி இவங்க எல்லாம் வந்து இளைஞர்கள் வரணும், மாற்றம் வரணும், பெரும்பான்மை ஆளணும், சிறுபான்மை ஆளப்படணும் அப்படின்னு இப்போ எல்லாம் நினச்சிட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் பாருங்கள், இன்னும் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்குள்ளே நம்முடைய தமிழ்நாட்டில் எது பெரும்பான்மையாக ஆளும், சிறுபான்மையாக ஆளப்படும். நீங்கள் சொல்கிற இதே சாதிவாரி கணக்கெடுப்பு விஷயத்தை சீமானவர்கள் ஏற்கனவே போராட்ட வடிவில் முன்னெடுத்திருக்காரு. இப்போ வந்திருக்க விஜய் அவர்களும் அது அவரும் சரின்னு சொல்கிறார், அதை பதிவு பண்ணி போடுறாரு. ஏன் இந்த தமிழர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டணி உருவாக்குனாலும் அவங்க விட மாட்டாங்க. உருவாக்குனாலும் அதான் நாங்கள் 1000 ரூபா கொடுத்தா 5000 கொடுக்குறாங்கல்ல, அந்த 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க காசு வாங்கினே அவங்க தான் ஓட்டு போடுறாங்க. கூட்டத்தெல்லாம் வராங்க, எல்லாம் பண்ணுறாங்க. காசு வாங்கின உடனே அவங்க தான் ஓட்டு போடுறாங்க. ஏன்னா காசு வாங்கிட்டாங்களா அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுட்டு போகிறாங்க. காங்கிரஸ், சூரியன், ரெட்டேலை இது 3 தான் தெரியும். இது இப்போலாம் இவங்க வந்து இப்போ 48 வருஷம் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம். படாத இம்சப்படுறோம். என்ன காரணம்? எங்களுக்காக இல்லை, எங்கள் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் தான். நம்ம அடிமைப்பட்டால் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், படிக்கணும். எல்லோரும் வந்து அவங்களுக்கு பிடித்தம் வேணும். வைக்கல ஒருத்தவன் 55 ஓட்டு வாங்குறவன், 55 மார்க் எடுக்கிறவன் இன்னும் 60 மார்க் எடுக்கிறவன் தோற்றுறான், 55 மார்க் முன்னே போயிடும். அப்போ எவ்வளோ அந்த சின்ன பசங்க எவ்வளோ மனசு கஷ்டப்படும். இவன் 60 எடுத்துக்கிறான், இவன் 55 எடுத்துக்கிறான், இவன் டாக்டர் படிப்பான் போக முடியல. இதுக்கு என்ன காரணம்? அம்பேத்கர் ஒரு நல்ல மனுஷன், நல்லா எழுதினார். அவர் எழுதினா அந்த காலத்துக்கு எழுதினார், 75 வருஷம் முன்னே எழுதினார். இப்போ அது செல்லாது. அதை மாற்றி இன்றைக்கி வந்து எல்லாம் சமத்துவமாகிட்டாங்க, எல்லாம் முன்னேற்றாங்க, எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. அப்படியான பிறகு இப்போ எல்லாருக்கும் படிச்சவனும் வேலை கொடு, படிக்காலும் தொழில் கொடு, சுத்தமாக படிக்காலும் மாடு மேய் கொடு, மாட்டு பண்ண வச்சு கொடு, ஆட்டு பண்ண வச்சு கொடு, படிக்காது செய்வான். கடைசியாக ஒன்று, இப்போ வந்து சீமான் அவர்கள் சொல்கிறது, வடக்கு பகுதியெல்லாம் போனீங்கன்னா வரையரும் வன்னியரும் சேர்ந்துட்டா திமுக அதிமுக இருக்காது. ஆமாம், அது ஏன் அது சேராமல் இருக்கு? அவன் சேர விடவே மாட்டான். ஏன் விடவே மாட்டான்னா, திமுகவோட பறையணும், அதிமுக பறையணும், பாமக பறையணும், அவன் ஒன்றா கூட்டாயிரம் ஓட்டு போட மாட்டான். சேரும்போது கட்சியெல்லாம் சொல்லுவாங்களும், வேட்பாளர் நிறுத்தும் போது கரெக்டாக அந்த பறை தொகையில் பறைத்தை நிறுத்துவான், கவுண்டர் தொகை கரெக்டாக நிறுத்துவான், ரிட்டையர் நிறுத்தும் போது அவன் ஒன்றா ஆயிரும். அப்போ வந்து கட்சி கிடையாது. பேசுறதான் பேசுவான், பேசுறதான் பேசுவான். இது வந்து இப்பயே பேசுகிறான், அந்த பெரியார் காலத்துலேருந்து பேசுகிறான். இதுக்கு எல்லாரும் வழி வகுத்தும் பெரியார் தான். இது எல்லாம் வழி வகுத்து போகணும் பெரியார் தான். அது வந்து யாராலும் மாற்ற முடியாது. நாங்களே ஒரு வணங்குறோம், அவங்க எல்லாம் பண்ணுறோம், அவங்க எல்லாம் செஞ்சார். ஆனால் செஞ்சுட்டு ஓட்ட வச்சுட்டு போயிட்டார். ஒரு காலத்துக்கு பிறகு ஒரு 30 வருஷம் ஆன பிறகு இதை வந்து மாற்றி அமைக்கலாம் நம்ம சொல்லியிருந்தாங்க. மாற்றி அமைச்சுப்போம், அமைக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் கலைக்க விட மாட்டான். இப்போ ஆட்சிக்கு வந்து பாமக வந்தால் இந்த விஷயம் நிறைவேறும். எல்லாமே எங்கள் ஐயா வந்துட்டாருன்னா அவர் உடனே வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து, ஜாதி கணக்கெடுப்பு எடுத்து, படித்தவங்க கணக்கு எடுத்து, படிக்காத கணக்கு எடுத்து, நிலம் கணக்கு எடுத்து, ஒரு ரெட்டிக்கிட்ட 100 ஏக்கர் நிலம் இருக்குது. உடனே உனக்கு 25 ஏக்கர் போதும், 75 ஏக்கர் வந்து அந்த ஊரில் ரெண்டு கொடுன்னு சொல்லுவார். கவுண்டர் கணக்கு எடுப்பு எடுத்து, நீ ஏன் 100 ஏக்கர் வச்சுக்கிற, உடனே அந்த ஊர் காலனி எனக்கு 3 ஏக்கர் எஸ்சி கொடு, ரெட்டு எல்லாம். அந்த மாதிரி எங்கள் ஐயா வந்துட்டாருன்னா முடிச்சு எல்லாமே முடிச்சுவார். இட ஒதுக்கீட்டுலேருந்து மொத்தமே கணக்கு எடுத்துருவார். கணக்கு எடுத்து உனக்கு தேவையில்லை, உனக்கு 8 இட்லி சாப்பிட்ற 15 இட்லி வச்சுக்கி, மீதி 40 கொடுத்துட்டு. கல்வி, சுகாதாரம், சமத்துவம், தண்ணி எல்லாத்தையும் சம்மாக்கிடுவார். எல்லாமே இலவசம் தரும். அதுபோல வந்து நன்றி சார், நன்றி.